காய்ஸ், ரீசெண்டா வாட் ஐ ஏட் ஆன் சண்டே வீடியோல வந்து ஒரு ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்டுருந்தேன். அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா வந்து நான் பிங்க் கார்ட் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ரெசிபி உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரியை வந்து சால்ட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெசிபிக்கு வந்து ஸ்ட்ராபெரியும் பனானாவும் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வேற ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். லைக் ஆப்பிள், டிராகன் ஃப்ரூட், ப்ளூபெரி இதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஹாஃப் பனானா. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அது கூட வந்து யோகட் ஹாஃப் கப் யோகட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மறந்து போச்சு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணல அப்படின்ட்டு. ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஹனி ஆட் பண்ணல. அதே மாதிரி யோகட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை 2 ஹவர்ஸும் வச்சுக்கலாம். நான் 2 ஹவர்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். 2 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கு மேலே வந்து சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் வந்து நம்ம ஸ்மூத்தி ரெடி ஆயிரும். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், மச் லவ், பை.